தீபாவளினா பளிச்சுன்னு ஞாபகத்துக்கு வர்றது பட்டு, பட்டாசு, பலகாரம். பலகாரம்னா ஞாபகத்துக்கு வர்றது மந்த்ரா கடலை எண்ணெய். அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். தீபாவளி அன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே கிச்சன்ல இருக்க வேண்டியது மந்த்ரா கடலை எண்ணெய் தான். 2 ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப். இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். வணக்கம். செய்திச் சுருக்கம். அதிமுகவில் எதிர்பாராத ட்விஸ்ட், உள்ளே வரும் அதிமுக்கிய புள்ளி. சென்னையில் நடந்த அதிமுக பொதுக்குழுவில் கூட்டணியில் இடம்பெறும் கட்சிகள் குறித்து முடிவெடுக்கும் முழு அதிகாரமும் பழனிசாமிக்கு வழங்கப்படுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பொதுக்குழுவில் பேசிய பழனிசாமி, தேர்தலுக்கு 1 மாதத்திற்கு முன் வலுவான கூட்டணி அமைப்போம் என அறிவித்தார். இந்நிலையில் பழனிசாமியை சென்னை கிரீன்வே சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர் நாகேந்திரன் சந்தித்து பேசினார். அப்போது பாரதிய ஜனதா மாநில துணைத் தலைவர்கள் சக்கரவர்த்தி, ஜெயபிரகாஷ் ஆகியோர் உடன் இருந்தனர். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமான சந்திப்பு என நாகேந்திரன் தெரிவித்தார். வரும் 14ஆம் தேதி டில்லி செல்லும் அவர் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாரதிய ஜனதா தேசிய தலைவர் நட்டா, அமைப்பு பொதுச் செயலர் சந்தோஷ் உள்ளிட்டோரை சந்திக்கிறார். அதற்கு முன் பழனிசாமியை சந்தித்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. அமித்ஷா சொல்லியே இந்த சந்திப்பு நடந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக நடந்த இந்த சந்திப்பின் போது கூட்டணியில் எந்தெந்த கட்சிகளை சேர்ப்பது என்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. டெல்லியில் அமித்ஷாவிடம் பன்னீர்செல்வம் வைத்த கோரிக்கைகள் குறித்தும் பேசியுள்ளனர். சந்திப்பின் போது மாவட்டத்துக்கு 2 என்ற வகையில் பாரதிய ஜனதா போட்டியிட விரும்பும் 76 சட்டசபை தொகுதிகளுக்கான பட்டியலையும் நாகேந்திரன் அளித்துள்ளதாக கூறப்படுகிறது. இதன் பின்னணி குறித்து பாரதிய ஜனதா நிர்வாகிகள் தரப்பில் கூறியதாவது: தாவேக கணிசமான ஓட்டுகளை பிரிக்கும் என்பதால் வரும் சட்டசபை தேர்தல் சவாலானதாக மாறியுள்ளது. பன்னீர்செல்வமும் தினகரனும் தனித்தோ வேறு கூட்டணியில் இணைந்தோ போட்டியிட்டால் முக்குலத்தூர் சமுதாய ஓட்டுகள் பிரிந்து திமுக கூட்டணிக்கு சாதகமாகிவிடும். தென் மாவட்டங்களில் வெற்றி பெற வேண்டுமானால் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணிக்கு அவசியம். கள நிலவரம் குறித்து எடுக்கப்பட்ட பல்வேறு சர்வே முடிவுகளும் அதையே தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர் அமித்ஷாவும் அதையே வலியுறுத்துகிறார். அவரது விருப்பத்தை தான் பழனிசாமியிடம் நயினார் நாகேந்திரன் எடுத்து கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த பழனிசாமி, அதிமுகவுக்கு துரோகம் செய்துவிட்டு தினகரன் தனி கட்சி நடத்தி வருகிறார். என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்க மாட்டேன், அதிமுகவை தோற்கடிப்பதே தன் லட்சியம் என பேசி வருகிறார். எனவே அவரை அதிமுகவில் அல்லது கூட்டணியில் சேர்க்கும் பேச்சுக்கே இடமில்லை என திட்டவட்டமாக கூறியுள்ளார். திமுக எதிர்ப்புதான் அதிமுகவின் அரசியல். ஆனால் வரும் சட்டசபை தேர்தலில் திமுக தான் வெற்றி பெறும் என்கிறார் பன்னீர்செல்வம். முதல்வர் ஸ்டாலினை சந்திக்கிறார். இப்படி திமுகவுடன் இணக்கமாக இருப்பவரை அதிமுகவினர் ஏற்க மாட்டார்கள். அவரை சேர்த்தால் என்னையும் ஏற்க மாட்டார்கள். எதையும் எதிர்பார்க்காமல் பழனிசாமியை முதல்வர் வேட்பாளராக ஏற்கிறேன் என பகிரங்கமாக அறிவித்தால் பன்னீர்செல்வத்தை கட்சியில் சேர்ப்பது குறித்து பரிசீலிக்கலாம். தேசிய அளவில் பாரதிய ஜனதா பெரிய கட்சியாக இருக்கலாம். தமிழகத்தை பொறுத்தவரை அதிமுக தான் எந்த கட்சியை கூட்டணியில் சேர்ப்பது என முடிவு செய்யும் என பழனிசாமி கூறியிருக்கிறார். தினகரனை சேர்க்க முடியாது என கூறிவிட்ட பழனிசாமி பன்னீர்செல்வத்தை சேர்க்க நிபந்தனை விதித்திருப்பதாக கூறப்படுகிறது. இதனால் அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணியை விரிவுபடுத்துவதில் சிக்கல் நீடிக்கிறது. டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த பின் நாகேந்திரன் மீண்டும் பழனிசாமியை சந்தித்து இது தொடர்பாக பேசுவார் என்கிறது தமிழக பாரதிய ஜனதா வட்டாரம். நாங்களும் இளைத்தவர்கள் இல்ல, 20 தந்தா மேற்கொண்டு பேசலாம். விசிக முடிவால் திமுக பேரதிர்ச்சி. தமிழக சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடக்கவுள்ளது. வழக்கமாக ஜனவரி மாதத்திற்கு பிறகுதான் அரசியல் கட்சிகள் தேர்தலை நோக்கி வேகம் எடுத்து செயல்படும். ஆனால் புது ட்ரெண்டாக டிசம்பர் மாதத்தின் மத்தியிலேயே அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை நோக்கி விறுவிறுப்பு காட்டி வருகின்றன. இன்னும் எத்தனை கூட்டணி அமையப் போகிறது என்பது முடிவாகவில்லை. எந்த கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறப் போகிறது என்பதும் தெளிவாக தெரியவில்லை. கூட்டணி அமைந்து ஒவ்வொரு கூட்டணியிலும் எந்த கட்சிக்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கப்படும், எந்த தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்கிற தெளிவான விவரமில்லை.
இது பற்றியெல்லாம் விவாதமே தொடங்காத நிலையில் ஒவ்வொரு கட்சியும் விருப்ப மனுக்களை பெற துவங்கியிருப்பது வினோதமாக உள்ளது. கூட்டணியில் தங்களுக்கு ஒதுக்கப்படாத தொகுதிகளுக்கெல்லாம் எதற்காக கட்டணம் செலுத்தி விருப்ப மனு கொடுக்க வேண்டும் என்ற குழப்பம் அனைத்து கட்சியினரிடமும் ஏற்பட்டுள்ளது. இதற்கெல்லாம் முதலில் பிள்ளையார் சுழி போட்டது காங்கிரஸ். ஏனென்றால் அவர்கள்தான் முதலில் விருப்ப மனு அறிவிப்பை வெளியிட்டனர். ஆட்சியில் பங்கு, அதிக தொகுதிகளை பெறுவதற்காக திமுகவை மிரட்டும் வகையில் இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அதிர்ச்சியடைந்த விசிக தரப்பு திமுக கூட்டணியில் காங்கிரஸை விட கூடுதல் தொகுதி கேட்டு நெருக்கடி கொடுக்க துவங்கியுள்ளது. இப்போது விசிக 234 தொகுதிகளிலும் கட்சியை பலப்படுத்தவும், தலித் கட்சி என்ற அடையாளத்தை போக்கவும் மாற்று சமூக மக்களையும் கட்சியில் சேர்த்து வருகிறது. விசிக மாவட்ட செயலர்கள் பட்டியலில் 10% மேலாக மாற்று சமூகத்தை சேர்ந்தவர்கள் இடம்பெறுவர் என அக்கட்சியினர் தெரிவித்துள்ளனர். இதற்கிடையே திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீடு பேச்சை காங்கிரஸ் துவக்கியுள்ள நிலையில், கூட்டணியில் காங்கிரஸை விட நாங்கள்தான் பெரிய கட்சி, 80 லட்சத்திற்கும் அதிகமான தொண்டர்கள் உள்ளனர். எனவே 2026 சட்டசபை தேர்தலில் 20 தொகுதிகள் ஒதுக்க வேண்டும் அல்லது ஆட்சியில் பங்கு தர வேண்டும் என திமுகவிடம் விசிக வலியுறுத்துகிறது. எங்கள் கூட்டணியில் திமுகவுக்கு அடுத்து விசிக தான் பெரிய கட்சி. வரும் தேர்தலில் இரட்டை இலக்கத்தில் விசிக போட்டியிடும். திமுகவிடம் 20 தொகுதிகளையாவது கேட்டு பெறுவோம் என விசிக செய்தி தொடர்பாளர் பாவலன் கூறினார். ஸ்டாலின் வெற்றிக்கு எதிரான வழக்கு ஜனவரி 21 விசாரணை. முதல்வர் ஸ்டாலின் கடந்த 2011, 2016, 2021 சட்டசபை தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். இதில் 2011 நடந்த சட்டசபை தேர்தலில் அதிமுக சார்பில் சென்னையின் முன்னாள் மேயர் சைதை துரைசாமி ஸ்டாலினுக்கு எதிராக களமிறக்கப்பட்டார். இருவருக்கும் இடையே கடும் போட்டி நிலவியது. இறுதியில் ஸ்டாலின் வெற்றி பெற்றார். ஸ்டாலின் மொத்தம் 68,677 ஓட்டுகள் பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட சைதை துரைசாமி 65,943 ஓட்டுகள் பெற்றார். இருவருக்கும் இடையேயான ஓட்டுகளின் வித்தியாசம் வெறும் 2,734 தான். இந்த தேர்தலில் முறைகேடு நடந்துள்ளதாக கூறி ஸ்டாலின் வெற்றிக்கு எதிர்ப்பு தெரிவித்து சைதை துரைசாமி சார்பில் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு 6 ஆண்டுகளாக நடந்தது. அதன் பிறகு ஸ்டாலின் வெற்றி செல்லும் என்று சென்னை ஐகோர்ட் தீர்ப்பு வழங்கியது. இதையடுத்து சைதை துரைசாமி சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்தார். இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஸ்டாலின் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் கபில் சிபல் கூடுதல் கால அவகாசம் கேட்டார். அதனை ஏற்றுக்கொண்ட சுப்ரீம் கோர்ட் வழக்கு விசாரணையை 2026 ஜனவரி 21 தேதிக்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டது. இத்தாலியில் முதலீடு செய்ய அமைச்சரின் தம்பி டீல் விசாரணையில் பகீர். திமுக மூத்த நிர்வாகியான நேரு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சராக உள்ளார். அவரது துறையில் பணி நியமனம் செய்ததில் 888 கோடியும், டெண்டர் விவகாரத்தில் 1020 கோடியும் ஊழல் நடந்ததாக அமலாக்கத்துறையும் குற்றம் சாட்டியுள்ளது. இந்த சூழலில் இத்தாலியில் முதலீடு செய்ய அமைச்சர் நேரு தரப்பில் நடந்த பேச்சு குறித்து அமலாக்கத்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது. இதுகுறித்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் கூறியதாவது: சமீபத்தில் அமைச்சரின் தம்பி ரவிச்சந்திரன் இத்தாலி சென்றுள்ளார். அங்கு பல கோடிக்கு சட்டவிரோதமாக முதலீடு செய்வது தொடர்பாக சிலரை சந்தித்து பேசியுள்ளார். அமைச்சர் துறையில் பல கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்து தருவதாக 4 கம்பெனிகளைச் சேர்ந்த ஒப்பந்ததாரர்களிடம் பணம் வசூல் செய்யப்பட்டுள்ளது. ரவிச்சந்திரன் மற்றும் அவருக்கு உதவியாக வலம் வந்தவர்கள் குறித்து தொடர்ந்து விசாரித்து வருகிறோம் என அதிகாரிகள் கூறினர். தமிழகத்தில் இந்து மரபுகளை குறிவைத்து தாக்குகின்றனர். பவன் கல்யாண் கண்டனம். ஆந்திர மாநில துணை முதல்வரும் ஜனசேனா கட்சி தலைவருமான பவன் கல்யாண் அளித்த பேட்டி. தமிழகத்தின் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கில் நீதிபதி ஒருவர் இந்துக்களின் உரிமைகளை பாதுகாக்கும் தீர்ப்பு வழங்கினார். அவரை பதவியிலிருந்து நீக்க கோரும் தீர்மானத்தை பார்லிமெண்டில் கொண்டுவர 100க்கும் மேற்பட்ட எம்பிக்கள் நோட்டீஸ் கொடுத்துள்ளனர். சபரிமலை விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு தந்தபோது இந்துக்கள் சட்ட ரீதியாகத்தான் போராடினார்கள். நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சொல்லவில்லை. அரசியலமைப்பு சட்டம் அனைத்து மதங்களுக்கும் சம உரிமை வழங்கியுள்ளது. முஸ்லிம், கிறிஸ்தவர்களின் நலன்களை பாதுகாக்கும் விதிகள் இந்து மதத்துக்கும் பொருந்தும். தமிழகத்தில் சில அரசியல் கட்சிகள் போலி மதசார்பின்மையை பின்பற்றுகின்றன. எல்லோரும் இந்துக்களை குறிவைத்து தாக்குகின்றனர். அவர்களது மரபுகளை கேள்விக்கு உள்ளாக்குகின்றனர். தமிழகம் மட்டுமல்ல, எங்கெல்லாம் இந்து மத நடைமுறைகள் தாக்கப்படுகிறதோ அதை எதிர்ப்பது ஒவ்வொரு இந்துவின் கடமை. கோயிலுக்கு செல்லும் அனைவரும் சனாதன தர்மத்தை நம்புகின்றவர்களும் சந்தர்ப்பவாத அரசியல்வாதிகள் குறித்து பேச வேண்டும். இந்துக்கள் சாதி, மொழி, பிராந்தியங்கள் என பிரிக்கப்படுகின்றனர். சனாதனத்தை பாதுகாக்க ஒவ்வொரு இந்துவும் பாடுபட வேண்டும்.
சனாதன தர்ம பாதுகாப்பு வாரியம் அமைக்கப்பட வேண்டும் என பவன் கல்யாண் கூறினார். 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம். டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஜோர்டான், எத்தியோப்பியா மற்றும் ஓமன் ஆகிய 3 நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறார். ஜோர்டான் மன்னர் 2ஆம் அப்துல்லா பின் அல் ஹுசைனின் அழைப்பின் பேரில் டிசம்பர் 15ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை ஜோர்டான் நாட்டிற்கு பிரதமர் மோடி செல்கிறார். இந்த பயணத்தின் போது பிரதமர் மோடி இந்தியாவிற்கும் ஜோர்டானுக்கும் இடையிலான உறவை வலுப்படுத்துவது மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து அந்நாட்டு மன்னருடன் ஆலோசனை நடத்த இருக்கிறார். 2 நாடுகளுக்கும் இடையிலான ராஜதந்திர உறவுகளின் 75வது ஆண்டு நிறைவையும் இந்த பயணம் குறிக்கிறது. பின்னர் டிசம்பர் 16ஆம் தேதி முதல் 17ஆம் தேதி வரை பிரதமர் டாக்டர் அபிய் அகமது அலியின் அழைப்பின் பேரில் பிரதமர் மோடி எத்தியோப்பியாவிற்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்ள உள்ளார். இது எத்தியோப்பியா கூட்டாட்சி ஜனநாயக குடியரசிற்கு பிரதமர் மோடியின் முதல் பயணமாகும். இந்த பயணம் முடிந்த பிறகு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை ஓமன் நாட்டிற்கு பிரதமர் மோடி அரசுமுறை பயணமாக செல்கிறார். இந்தியாவும் ஓமனும் பல நூற்றாண்டுகள் பழமையான நட்புறவு, வர்த்தகம் மற்றும் 2 நாட்டு மக்களிடையே உறவை கொண்டுள்ளது. இந்த விஜயம் 70 ஆண்டுகால ராஜதந்திர உறவுகளை குறிக்கிறது. பிரதமர் மோடியின் 3 நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது என வட்டாரங்கள் தெரிவித்தன. 1000 அடி பள்ளத்தில் கவிழ்ந்த லாரி, 21 பேர் பலி. பிரதமர் மோடி இரங்கல். அசாமின் தின்சுகியா மாவட்டத்தை சேர்ந்த 22 தொழிலாளர்கள் அருணாச்சல பிரதேசத்தின் அஞ்சாவ் மாவட்டம் அயூ லியாங்கில் விடுதி கட்டுமான பணிக்காக கடந்த 8ஆம் தேதி டிப்பர் லாரியில் அழைத்து வரப்பட்டனர். அப்போது லாரி அயுலியாங் சாக்லகாம் சாலையில் சாக்லகாமிலிருந்து 12 கிலோமீட்டர் தொலைவில் வந்தபோது சாலை வளைவில் வழுக்கி 1000 அடி ஆழ பள்ளத்தில் கவிழ்ந்தது. இந்த விபத்து குறித்து ஆரம்பத்தில் யாருக்கும் எந்த தகவலும் தெரியவில்லை. யாரும் போலீசில் புகாரும் தரவில்லை. விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பிய புத்தேஸ்வர் தீப் என்ற ஒரே ஒரு தொழிலாளி பள்ளத்தாக்கில் இருந்து மேலே ஏறி வந்து செல்போன் மூலம் உறவினர்களுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதன் அடிப்படையில் ராணுவம், தீயணைப்பு படையினர், தேசிய பேரிடர் மீட்பு படையினர் இணைந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். நீண்ட தேடுதலுக்கு பிறகு மரங்கள் அடர்ந்த பகுதியில் டிப்பர் லாரி கிடப்பது கண்டறியப்பட்டது. இதுவரை 18 பேர் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. மேலும் 3 பேரை தேடும் பணி நடந்து வருகிறது. ஆட்கள் செல்ல முடியாத பகுதி என்பதால் மீட்பு பணியில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. மீட்பு குழுவினர் ட்ரோன் மற்றும் கயிறு உதவியுடன் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பலரின் உடல்கள் அடையாளம் காண முடியாத அளவுக்கு உள்ளது. பள்ளத்தாக்கிலிருந்து உடல்களை மேலே கொண்டு வரும் பணி நடந்து வருகிறது. காணாமல் போனவர்களை தேடும் பணியும் நடந்து வருகிறது. லாரி விபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாவது: அருணாச்சலில் நடந்த விபத்தை அறிந்து மிகுந்த மனவேதனை அடைந்தேன். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு என் ஆழ்ந்த இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன். இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். மேலும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண நிதி வழங்கப்படும் என மோடி அறிவித்துள்ளார். விபத்து குறித்த காரணங்களை கண்டறிய மாநில அரசு சிறப்பு விசாரணை குழு அமைத்துள்ளது. ட்ரம்புடன் மோடி உரையாடல். 2 நாட்டு உறவு பலம் பெறுமா? உலக அமைதி வளமைக்கு இணைந்து செயல்பட உறுதி. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா விதித்துள்ள 50% வரியால் 2 நாடுகளிடையேயான உறவில் விரிசல் உருவாகியுள்ளது. 2 நாட்டு அதிகாரிகளும் முக்கிய வர்த்தகம் தொடர்பான ஆலோசனை நடத்தி வருகின்றனர். இச்சூழலில் அமெரிக்க அதிபர் டிரம்புடன் பிரதமர் மோடி போனில் உரையாடியுள்ளார். அப்போது இந்தியா, அமெரிக்கா இருதரப்பு உறவுகளில் நிலையான முன்னேற்றத்தை இரு தலைவர்களும் மதிப்பாய்வு செய்தனர். பிராந்திய மற்றும் சர்வதேச முன்னேற்றங்கள் குறித்த கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். உலக அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் வளமைக்கு 2 நாடுகளும் இணைந்து செயல்படும் என்பதை இரு தலைவர்களும் வலியுறுத்தினர். முக்கிய தொழில்நுட்பங்கள், எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு மற்றும் பிற முன்னுரிமை துறைகளில் ஒத்துழைப்பை விரிவுபடுத்துவது குறித்தும் இரு தலைவர்களும் கருத்துக்களை பரிமாறிக்கொண்டுள்ளனர். அதிபர் டிரம்புடனான உரையாடல் மிகவும் அன்பான மற்றும் சுவாரஸ்யமானதாக இருந்ததாக பிரதமர் மோடி பதிவிட்டுள்ளார். இந்தியா, அமெரிக்கா தலைவர்களின் இந்த உரையாடலுக்கு பின் 2 நாடுகளிடையேயான விரிசல் முடிவுக்கு வருமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது.